சென்னைனாலே ஃபேமஸ் நம்ம மக்கள், ஆன்மீகம், அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு. சென்னையில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போகணுன்னா எங்கே போவாங்க? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், இல்லைன்னா காஞ்சிபுரம், இல்லை 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருவண்ணாமலை தானே ஞாபகம் வரும். மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து வெறும் 30 கிலோமீட்டரில் இருக்கிற ஸ்ரீ ராமராஜா, த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் போல தான் நாங்களும் 2020 ஒரு ஜோஷோட ஆரம்பித்தோம். எங்கள் மெயின் கோவில் பூரண பிரம்மம். அதாவது 10 அவதாரங்களும் ஒன்றா இருக்கிற ஒரே விக்கிரகம் ஸ்ரீ ராமராஜால மட்டும்தான் பார்க்க முடியும். ஜனவரி மாதம் மகரஜோதி. சுமார் 2000 பேர், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு விரதம் இருந்து இருமுடி ஏந்தி பாத யாத்திரையா பூரண பிரம்மம் கோயிலுக்கு வந்து அவங்க கையாலேயே ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. சபரிமலைக்கு போக முடியாதவங்கலாம் கூட அவங்க விரதத்தை இங்க வந்து நிறைவேற்றிப்பாங்க. அடுத்தது பிப்ரவரி மார்ச் மாசத்துல சிவராத்திரி. இங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். உள்ளூர், வெளியூர், வெளிநாடுன்னு ஆயிரக்கணக்கில் வந்து கலந்துப்பாங்க. பிள்ளையார்ல ஆரம்பிச்சு முருகர், ஐயப்பன், பெருமாள், அம்பாள், சிவன் 6 கால பூஜை செம கிராண்டா ரொம்ப அழகா நடக்கும். எந்த கோவிலுமே இல்லாத மாதிரி இங்க ஒரு காலத்துக்கும் ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இல்லாம வேதம் சொல்லி பல்லக்கெடுத்து வெள்ளித்தேர் இழுத்து ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாங்க. அத்திவரதர், ஷிரிடி சாய், பரமசிவன், மகாகால பைரவர், 9 அடிக்கு யோகா ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், சஹஸ்ரலிங்கம்னு பல கோவில்கள் மக்களுக்காக அழகழகா கட்டியிருக்காங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணி பார்க்குற அத்திவரதரை இங்க எப்போ வேணா வந்து பார்க்கலாம். இங்க இருக்கிற ஷிரிடி சாய் ஞான சாயா காட்சி அளிக்கிறார். இங்க இருக்கிற துணி வித்தியாசமா இருக்கும். எந்த ராசிக்காரங்களும் தோஷ நிவர்த்திக்காக இங்க வந்து பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சண்டி யாகம், சுதர்சன நரசிம்ம யாகம், மகா மிருத்யுஞ்சய யாகம், சத்ரு சம்ஹார யாகம், ஸ்ரீகிருஷ்ண மகாயாகம், பிரத்யங்கரா யாகம்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல யாகம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க அதாவது ஸ்ரீ ராமராஜ்யத்துல இன்னொரு பெரிய ஹைலைட் நவராத்திரி. இங்க இருக்கிற பூரண பிரம்ம பெருமாளுக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு ஒவ்வொரு நாளும் ஒரு அம்பாள் வடிவத்துல அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த 9 நாள்லயும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கிற கலை நிகழ்ச்சிகளை பார்க்க தனியா ஒரு கூட்டமே வரும். அப்படியே ஒரு கோலாகலமான தீபாவளிக்கு அப்புறம் கந்தசஷ்டி. திருச்செந்தூர்ல நடக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து இங்க நடக்கிற சத்ரு சம்ஹார யாகத்திலையும் சூரசம்ஹாரத்திலையும் பங்கெடுத்துப்பாங்க. சஹஸ்ர தீபமா ஆரம்பிச்ச ஒரு பயணம் இந்த வருஷம் 30,000 50,000 ஆகி இப்போ லட்ச தீபமா உருவெடுத்திருக்கு. நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எந்த கோவில 1 லட்ச தீபம் மாசம் ஏத்துறாங்க? இங்க ஒரு மாசமும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு ஊரே கூடி வந்து 1 லட்ச தீபம் ஏத்துறாங்க. இந்த விழால யாரு வேணா வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு யாகமும், சத்யநாராயண பூஜையும், அன்னதானமும் நடக்கும். இப்படி இந்த ஊரலகமே மறக்க நினைக்கிற 2020 ஸ்ரீ ராமராஜ்யத்துல ஒரு பெருவிழாவா கொண்டாடி இருக்கோம். அப்போ எங்களோட 2021 எப்படி இருக்கும்? வாங்க வந்து பாருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க.